ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு ரசிகர்கள்ங்கிற பேர்ல எப்படி வந்து ஒரு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்களோட அடிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, அதெல்லாம் நினைச்சா ரொம்ப மனவேதனையா இருக்கு. அது அப்படி உள்ள படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஜாலியா இருக்கும், என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். சிலது வந்து கருத்துள்ள படங்களா இருக்கும், அதுலயே வந்து காமெடி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் இருக்க படங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்கிறது கிடையாது. சும்மா ஹீரோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒண்ணு எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறதுதான். இப்பெல்லாம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த இதை எடுத்துட்டாங்க. நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு ரோலே வந்துட்டு தமிழ் சினிமால வந்து தூக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, நகைச்சுவை நடிகர் அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாம் ரொம்ப தாழ்வா நினைக்கிறேன். அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ரொம்ப நாளாவே இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்படி ஒரு மென்டாலிட்டி வந்துருது போல. அதே மாதிரி வந்து வில்லன்னா தப்பானவர்களாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஒரு மென்டாலிட்டி வந்துருதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணுனாவே ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிடுறது. அதனால யாருமே பாருங்களேன், இப்பெல்லாம் பாருங்களேன், நகைச்சுவை பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவி சரலா இருந்தாங்க, ஆட்சி மனோரமா ஆட்சி இருந்தாங்க. எப்படி ஒரு ஒரு படம் பாக்குறோம்னாவே நமக்கு அப்படி ஒரு காமெடியா இருக்கும். நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டக்குன்னு இதாயிடும். நிறைய அந்த நகைச்சுவை இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்பெல்லாம் அந்த இதை எடுத்து தூக்கிறது. நான் ஹீரோவா நடிக்கணும், நான் வந்து ஹீரோவா நடிச்சாதான் வந்துட்டு இது. இப்ப பாலிவுட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரோல்ஸ்னாலும் நிறைய பேர் பண்ற மாதிரி இருப்பாங்க. இப்ப வந்து அதே மாதிரி வந்து ஒருத்தங்க வந்து ஹீரோஸ் வந்துட்டு பெரிய ஹீரோஸா இருந்தாலும் 2 3 ஹீரோஸ் வந்து ஜாயின் பண்ணி நடிக்கிற படங்கள்லாம் இருக்கும். அதை வந்து ரொம்ப அந்த ஈக்குவலா பார்க்க மாட்டாங்க. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் ஈகோ பேஸ்ட். ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோட நடிச்சுட்டா போச்சு, எதுவுமே வந்து இது கிடையாது, நடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காமெடியோடும் இப்பெல்லாம் ஹீரோ ஆயிடுறாங்க. ஹீரோ ஆகலாங்க, ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லல. பட் வந்து திருப்பி வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணணும்னா யாரும் அதுக்கு உடன்படுறது இல்லை இல்லையா? இப்ப நமக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டேலண்ட் வந்துட்டு எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுங்கிறத மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் நான் எப்போதுமே நினைப்பேன். ஈஸியா வந்துட்டு வில்லன் ஹீரோ ரோல்ல ஈஸியா பண்ணிடலாம். ஆனா ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறத இருக்கிறதுலே வந்துட்டு மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஆனா அத வந்து யாருக்குமே தெரியறது இல்ல. அத்தி பூத்தார் போல இப்ப எல்லாம் காமெடியன்ஸ் இருக்காங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப ஈகோ, லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இருக்கப்ப பிலிம் இண்டஸ்ட்ரியே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எந்த விஷயம்னாலும் அவ்வளவு அழகா செஞ்சு எந்த ப்ரோக்ராம்னாலும் பண்ணுவாரு. உடனே வந்து எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. அப்பெல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது, நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு எல்லாம் பயங்கர அந்த ஒரு வந்தா அந்த ஒரு கெத்து அப்படி ஆயிடுது. இந்த வந்தா கெத்துக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நம்மளேதான் சரியா? வேற யாருமே கிடையாதுங்க, நம்மளேதான். இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இட்லி கடைன்னு ஒரு படம் தனுஷ் அவரோட இது வந்திருந்தது இல்லையா? அந்த படத்துல வந்து வந்துட்டு எல்லாரும் ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? அந்த படம் வந்து டீசர் வெளியிடுறது ஆடியோ லான்ச்ல. அப்பெல்லாம் வந்து எனக்கு என்ன தோணும்னா, இவங்க எல்லாம் எந்த படத்தை ஓவரா பில்டப் போடுறாங்களோ அந்த படம் ஓடவே ஓடாது. நிஜமாதான். அப்படியே எல்லாரையும் புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அதுக்கு வேற என்னன்னு தெரியல, உடனே அங்க இருந்து வந்து சவுண்ட் போட வேண்டியது அது போட வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பாருங்களேன் மக்களே, நம்மளை போல மனிதர்கள் தான் அவங்களுக்கு கடவுள் இல்லையே. ஏன் எல்லாரும் இது பண்றீங்க? என்டர்டெயின் படம் பாருங்க, போங்க, பிடிச்சிருந்தா நல்லா பாருங்க, நல்லா சிரிங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளவோ வந்து பிரச்சனைகள்ல வாழ்றோம். அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். ஆனா அது வாழ்க்கை கிடையாது. இது உங்க எல்லாருக்கும் எப்ப புரிய போகுதுன்னே தெரியல. இப்ப வந்து அவருடைய படம் வந்துட்டு தனுஷ் அவரோட வந்து இது போறப்ப இப்ப வந்து திடீர்னு எப்போதும் வந்துட்டு ஒரு படம் நடிச்சாவே அவர் வந்து கோவிலுக்கு போவாரு அவர் ஊர்ல இருந்து. அப்ப வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அங்க இருக்க மக்கள் எல்லாம் அவர் நாங்க இந்த ஊர்ல என்னமா ஓடி போயிட்டு கோயில நடந்துட்டு திரும்ப சாமி கும்பிட்டாலுமே திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிடுவாரு. 5 நிமிஷம் கூட பேசலாம், இல்லைன்னா ஏதாவது பண்ணலாம். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. காலையில இருந்து வெயில எல்லா பிள்ளைங்களும் எல்லாமே நின்றுட்டே தான் இருக்கோம். இதுக்காக திட்டுக்கள்ல இருந்து கூட எங்க பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. இங்க வந்து காலையில இருந்து 6 மணில இருந்து வெயிட் பண்ணாங்க. எல்லாமே எங்க தீவிர வசீகரம் எங்க பசங்க. அதனால அவங்களும் வந்து நின்றுட்டே இருக்காங்க. காலையில சாப்பிடவும் இல்லை. அவர் ஒரு நாய் கூட சொல்லல, அவர் வந்தோடனே போயிட்டாரு. அவர் இந்த பசங்க எல்லாம் 7 வாரம் பசங்க சுத்தி நிக்கிறான். ஆனா காலையில இருந்து வந்துட்டு அப்படியே
இல்ல அவரு பேசணும் நினைக்கிறோம். ஆனா அவரு எப்பவுமே அது வரமாட்டேங்குது. வந்தா அப்படியே பேசுறாங்க. எதுவுமே பேசுறதுன்னு தெரியல. ஆனா வருவாங்க. இல்ல அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு செய்யலாம் ஏதாவது ஒரு இப்ப இது பாத்தீங்க இல்லையா? இப்ப வந்து ஒரு படம் வந்துட்டு அவங்களோட படம் ஓடுறப்ப மட்டும் மக்களே நீங்கதான் என்னோட உயிருக்கும் மேலானவர்கள் அப்படிலாம் சொல்றாங்க. நீ பாருங்களேன், இப்ப அவங்க ஊர்ல இருக்காங்க, ஒரு செல்ஃபி கூட எடுக்க நான் சொல்லங்க. நீங்க எல்லாரும் இந்த நியூஸே பாத்தீங்கல்ல, இத கூட எல்லாரும் வந்துட்டு தனுஷுக்கு எதிரானவர்கள் தான் வந்து பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரியான புரளி எல்லாம் கிளப்பி விடாதீங்க. ஏற்கனவே நாட்டுல இருக்க புரளிகளே வந்து தாங்க முடியல. சரியா? இப்பெல்லாம் எது உண்மையா பேசுறதா இல்ல எது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இது வந்து உண்மைதாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாலும் தெரியுது இல்லையா? கிராமத்துல இருக்கவங்க அவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க? இது வந்து அவங்களோட ஆதங்கத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் உடனே வந்துட்டு எதுக்கெடுத்தாலும் பார்க்கணுமே, பாலாபிஷேகம் பண்றது, கட்டோட்டு வைக்கிறது, அங்க குதிக்கிறது, இங்க குதிக்கிறது, மண்டையை உடைக்கிறது, பின்னாடி போறது. இப்ப அஜித் அவர் வந்து இது பண்றப்ப வந்து பின்னாடி போனீங்கல்ல, போனப்ப ஒரு பையன் இறந்து போனான்ல, அந்த பையனுக்கு அவங்க அம்மா உயிர் வந்துருமா திருப்பி? ஹீரோ அவருக்கு நீங்க வந்து 10ஓட 11வது ரசிகர் தான், புரியுதுங்களா? ஆனா உங்க வீட்டுக்கு நீங்க தான் வந்துட்டு புள்ள. அது உங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியலன்னு தெரியல. நல்லா சின்ன பசங்களா கேட்டுக்கங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை. ஒண்ணுமே தப்பு கிடையாது. எந்த என்ஜாய்மெண்ட்டுமே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உள்ள இருக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் லிமிட்டை தாண்டி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்துக்களை கொண்டுட்டு வரும். நல்லா இது பண்ணுங்க. படத்துக்கு போறீங்களா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா கத்துங்க, எல்லாமே பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா அவங்களுக்கு போய் பாலாபிஷேகம் பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. பால் விற்கிற விலையெல்லாம் பாத்துக்கங்க. நாளைக்கு உங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க சம்பாதிக்கிற காசுல எவ்வளவு கஷ்டம்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு உங்க அப்பாவுடைய காசு அம்மாவுடைய காசு எடுத்து செலவு பண்றீங்க. நாளைக்கு நீங்க குடும்ப தலைவனா இருக்கிறப்ப அது செலவு பண்றப்பதான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஓகே. இப்ப இதன் மூலமா நான் ஹீரோஸ் கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன், ஏங்க ஒரு செல்ஃபி எடுக்க மாட்டீங்களா நீங்க எல்லாம்? அவ்வளவு பெரிய ஆளுங்களா நீங்க எல்லாம்? என்ன நீங்க போய் வானத்துல இருந்து எல்லாரும் குதிச்சு தரையில வந்துட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு எல்லாம் ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு முடியல? இல்ல எல்லாருக்கிட்டையும் இது கேக்குறேன். இதெல்லாம் யாராச்சும் இந்த லாயர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தா ஏன் மக்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உலகத்துல வந்து இப்ப விஜய் கூட வந்து 10 ரூபாய் யாராவது 10 ரூபாய் பாட்டில், இப்ப எப்படி சாராயத்துக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து 10 ரூபாய் விச்சு வாங்கி இந்த மாதிரி பண்ணி செய்யறது வந்து ஒரு அஃபென்ஸோ, அது எப்படி ஒரு தப்போ, அதே மாதிரிதான் ஒரு டிக்கெட்டுக்கு, ஒரு படத்தோடைய டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பணம் கொடுத்து வாங்குறதும் தப்புதான். பிளாக்ல டிக்கெட் ஆகுறதுக்கு பேரு தெரியல, நான்லாம் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி. பிளாக்ல டிக்கெட் வாங்கி 160 ரூபாய் 140 ரூபாயா, அந்த அமௌண்ட்டை மீறி காசு கொடுத்து படம் பார்க்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு எல்லாம் அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்ட படம் பார்க்கணும்னு எங்களுக்கு கிடையாது. சரியா? இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாரும் சம்பாதிக்க எல்லாருமே நல்ல மனசாட்சியோட சொல்லுங்க, 1 ரூபாய் ஒரு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா வந்து இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு அக்காவோ அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் இல்ல வந்து 10,000 ரூபாய் அப்படின்னு கேக்குறப்ப, ஒரு அவசரத்துக்குன்னு வந்து கேக்குறப்ப 1 ரூபாய் நம்ம ஈரமா கிடையாது இல்லையா? ஆனா யாரோ ஒரு ஆள், நிறைய பேர் நான் பாத்திருக்கேங்க, எத்தனை பேர் பேரண்ட்ஸுக்கு கணக்கு பார்ப்பாங்க. சரியா? ஒரு 58 வயசு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பொண்ணு ஆட்டோல கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 50 ரூபாய் நீத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கங்க, பெத்த பொண்ணுங்க. அப்படியெல்லாம் இருக்க மனிதர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க தானே? ஆனா யாரோ ஒரு ஆளு அவங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் 150 ரூபாய் படத்தோட டிக்கெட்னா 2000 3000 கொடுத்து, கிரிக்கெட்டுக்காரனுங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு படத்தையோ ஒரு கிரிக்கெட்டையோ பாக்கிறதுக்கு போற அவங்க எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு நீங்க எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப 150 ரூபாய் என்ன, ரஜினிகாந்த் இருந்தா என்ன, கீழே அடிமட்டம் இருந்தா என்ன, யாராவே இருக்கட்டுமே, டிக்கெட் வேலை இவ்வளவுன்னா அந்த டிக்கெட்டுக்கு தான் நீங்க போகணும். அதுக்கு மேல போனா அது போலீஸ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ்ல என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் எல்லாம் இதுல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? நீங்க குடுக்குற சம்பளத்துக்கு ஒருத்தன் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினானா 10,000 ரூபாய் வீட்டு வாடகை கட்டி முற வாசம் அந்த வாசம் இந்த வாசம் எல்லாம் போகுது. இதுல வந்து அவன் ஊர்ல இருந்து வந்துட்டானா, ஊர்னா என்ன சொல்றது, ஊர் சைடுல இருந்து மெட்ராஸுக்கு எல்லாம் பொழைக்க வந்திருந்தா அப்படின்னா அதுல இருக்க காசு எல்லாமே வந்துட்டு
டிக்கெட்டுன்னு போட்டு 1000 2000 போட்டு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அதிலே போயிடுது. ஒருத்தர் 4 பேர் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா 2000 1000 15,000 அதிலே போயிடுது. இது இல்லாம தங்க விலைய வேற வந்துட்டு 11,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏத்தி வச்சிருக்கீங்க. இதுல உங்களுக்கு டிக்கெட் வேற 2000. மனசாட்சி இருக்கா உங்க மக்களுக்கெல்லாம்? நீங்க எப்படி 2000 3000 கொடுத்து டிக்கெட் வந்து அப்படி என்னங்க உங்களுக்கு படம் பார்க்கணும்? அவங்கள கோடீஸ்வரங்களாக்கிட்டு நீங்க பிச்சை எடுக்கணுமா? 160 ரூபாய்க்கு நீங்க எல்லாரும் கரெக்டா 150 ரூபாய் 160 ரூபாய் அந்த டிக்கெட்டுக்கு மீறி 10 ரூபாய் வச்சு ஒருத்தர் வித்தானா கூட, ஒரு தியேட்டர்காரன் இது பண்ணா கூட நீங்க போகலாமா? நீங்க போக கூடாதுல்ல. அப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா? என்ன பொல்லாத சினிமா தெரியாம தான் கேக்குறேன். நீங்க உட்காந்து உன்ன ஏர் உழுதீங்களா? யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் கேக்குற மாதிரி நீங்க வந்து மண்ணுல போய் ஏர் உழுதீங்களா? இல்ல எண் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைக்குதுங்களா? அப்படின்னு வயல்ல உட்காந்துகிட்டு கொட்டும் வெயில் அப்படி அடிக்கிறப்ப அதுல உட்காந்துக்கிட்டு நீங்க நாத்து நட்டீங்களா? களை எடுத்தீங்களா? ஒண்ணும் பண்ணல. போய் ப்ராம்ப்டா எழுதி கொடுக்கறத போய் வாசிச்சுட்டு அங்க ஆக்ஷன் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் டூப்புக்கு ஒரு ஆளு, எல்லா விஷயம் பண்றதுக்கு ஒரு ஆளு, அதுக்கும் உங்களுக்கு கோடி ரூபாய் சம்பளமா? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க டிக்கெட்டை ஜாஸ்தி வாங்கிட்டு கோடி ரூபாய் சம்பளம். நீங்க நடிக்கிற ஒரு இது இல்லாம இந்த கோடி ரூபாய் இல்லாம பொழுதன்னைக்கு அவார்டு, இத்து போனதுங்களுக்கு எல்லாம் அவார்டு, நல்லா நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் அவார்டு கிடையாது. இத்து போய் இருக்க ஹீரோஸ்க்கெல்லாம் ஹீரோயின்ஸுக்கெல்லாம் அவார்டு. சில குடும்பத்துல அவார்டுக்கு இவங்க குடும்பத்துக்காக அவார்டு வேற. அதுக்காக வந்துட்டு உண்மையான திறமைய மதிக்கணும், புரியுதா? எப்ப பாரு இவ்வளவு டிக்கெட் வாங்கி அப்ப விவசாயிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இதுவே ஒரு அஃபென்ஸ் தான், இதுவே ஒரு ஃப்ராடு தனம் தான், மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறதா. அதெல்லாம் தெரியல. இப்ப உட்காந்துக்கிட்ட எல்லா ஹீரோஸும் வந்து வர்றீங்கல்ல, அரசியலுக்கு வர்றீங்கல்ல, அப்ப வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு எல்லாருக்கும் தெரியுது இல்ல. ஊழல்ங்கிறது இது கூட தாங்க ஊழல். அடுத்தவனிடம் இருந்து 1 ரூபாய் அது எடுக்கப்பட்டாலும் அதற்கு பெயர் ஊழல் தான். என்ன ஒரு இது இப்ப கேளுங்களேன். இன்னொரு இது இப்படி வந்து சொல்லிட்டாங்கன்னா, இன்னொருத்தர் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு பாத்துக்கோங்க ஒரு தம்பி. அந்த பாருங்க இதுல ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல எல்லாரும், இதெல்லாம் நிறைய பேர் நியூஸ்ல பாத்திருப்பீங்க. ஒரு பையன் அந்த சட்டையை கட்டிட்டு ஒரு ஆள் நின்னாரு பாத்தீங்களா? அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர் இந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சோன்னா உடனே போயிட்டு போலீஸ் இப்படி வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாத்துக்கோங்க. மனசாட்சி இருக்கா? நீங்க அந்த பையனுடைய புள்ளங்க உட்காந்து எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு கெஞ்சறான், காலில் விழுந்து. ஒரு சின்ன பையன், ஒரு 5-6 வயசு இருக்கும் 7 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. காலில் எல்லா போலீஸ்காரங்க காலை பிடிச்சி கதறான், எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் புள்ள ஒருத்தங்கள்ட்ட போய் கால்ல நின்னு கேட்டுட்டு இருக்கிறான். இவன் உட்காந்து சட்டையை வந்து கலட்டி போட்டுட்டு இப்பதான் உட்காந்து விஜய்க்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, நீங்க விஜய வந்து தாங்குங்க, நான் அடுத்த வருஷமே நீங்க முதலமைச்சர் ஆக்கிக்கங்க, அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை. தான் உள்ள தன்மானத்தை ஒரு இடத்துல விட்டுட்டு உனக்காக அப்பா கஷ்டப்படும், எல்லாரும் அப்பா பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா விஷயம் செய்வாங்க. அந்த குட்டி பையன் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான், அப்பாவை விட்டுருங்கன்னு அவ்வளவு அழுகுறான். ஊர்ல விஜய் வந்துட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே மன உளைச்சல்ல இருக்கான்னு தெரியற உங்களுக்கு சொந்த புள்ள வந்துட்டு அவ்வளவு அவமானப்பட்டு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிராடே கதறாங்கிற ஒரு இது கிடையாது. ஏன்னா என்ன ஒரு அப்பா புள்ளை பெத்துட்டா மட்டும் போதுமா? இதெல்லாம் ஒரு அப்பா செய்யற செயலா? அந்த குழந்தை எவ்வளவு கத்துது பா. நீங்களா என்ன ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னே தெரியல. இப்ப ஊடகம்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு மோசமா இருக்கீங்க தமிழ்நாட்டுல எல்லாரும். எனக்கு யூஸ்வலா அப்புறம் இன்னொரு வீடியோ போடுறது. அதெல்லாம் ஒண்ணும்
செய்ய முடியாது. சரியா? இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும். அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? நீங்க அப்புறம் அழுக கூடாது. பாத்தீங்களா இந்த வீடியோவ? ஒரு 4-5 வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தைய அழுகுதுங்க. இதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் வேற. இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. பாப்பா நீ சின்ன குழந்தை அதனால அழுதுட்ட, நான் 36 வயசு ஒரு ஆளு அதனால என்னால அழ முடியாது இப்படின்னு ஒருத்தர். அப்புறம் வந்து இன்னொருத்தர் சொல்ற, பாப்பா அழுவாத போயிடுங்க, அழுவாதைய. தர்மம் தான் ஜெயிக்கும், அவர் தர்மத்து வழியில் போறாரு, கண்டிப்பா வந்து தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. பிகில் நியூ தியேட்டர்ல பார்க்கும்போது எங்க பாப்பா வந்துட்டு இப்படித்தான் அழுதுச்சு. அப்பா விஜய் கொண்டுட்டாங்க மறுபடியும். விஜய் அப்பா பிளாஷ்பேக் வந்ததுக்கு அப்புறம் விஜய் மாமா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சு பிறகு அழுகைய நிப்பாட்டிடுச்சு. கேட்டுக்கங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வேற. இவங்க எல்லாம் பேரண்ட்ஸா? ஒழுங்கான பேரண்ட்ஸா? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, குழந்தைக்கு எப்படி சொல்லி வளர்க்கணும்னு தெரியல. ஏன்பா இந்த சின்ன குழந்தைங்களை எல்லாம் ஏன் நீங்க தான் கெட்டு ஒழிஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வளர்ற குழந்தைங்களை ஏன் இப்படி கெடுத்து வைக்கிறீங்க? ஒரு அம்மா எப்படி சொல்லி, நிச்சயமா இந்த மாதிரி படிச்சிருக்கோம் தானேங்க. பிகுல அழுதுருச்சா அதனால வந்துட்டு இதுவா? இப்ப வந்து இப்ப யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. தர்மம் ஜெயிக்குமா? இப்ப உங்க குழந்தை வந்துட்டு இருக்குங்க, நாளைக்கு உங்க குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, விஜய் வந்து பாப்பாரா? விஜய் வந்துட்டு 41 செத்து போனதை வந்து 41 பேர் செத்து போனதை பாக்குறாரு பாக்கல, அது அப்புறம் இருக்கட்டும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டோம். ஆனா எந்த ஹீரோவா இருந்தாலுமே உங்க வீட்டுல ஒரு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க கடவுள் ஆயிடுவாங்களா? உடனே வந்து பாப்பாங்களா? சின்ன குழந்தைங்க மனசுல எல்லாம் எப்படி இப்படி விஷமத்தை கலந்து வச்சிருக்கீங்க? இது கூட ஒரு விஷமம் தான். இது நல்ல விஷயமா? என்னைக்காச்சும் யாருக்காச்சும் சின்ன குழந்தைங்களுக்கு காமராஜர் யாரும் நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களாமா? ஒரு பொண்ணு சொல்லுது, அன்னைக்கு என் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க அதுல வந்து அமரன் படத்துக்கு கூட்டு போனாங்க. இத்தனை பேர் செத்து போன இதெல்லாம் வந்துட்டு ஆர்மியில செத்து போனதே அந்த பிள்ளைங்களுக்கு அமரன் படம் பார்த்துதான் தெரிஞ்சதாங்க. கேட்டா படத்துக்கு கூட்டு போனாங்க அதனால தெரிஞ்சதா. இதெல்லாம் எப்படி ஒரு இருக்கு? அதெல்லாம் யாருக்கு இந்த உலகத்துல பேரண்ட்ஸ் சொல்லி தரது? பொழுதன்னைக்கு போனை கொடுத்துட வேண்டியது. போனை கொடுத்துட்டு அந்த போன்ல என்ன வருது, இப்ப போய் கூட ஒரு பையன் அப்படியே போனை வச்சுக்கிட்டு எப்படி நோண்டிட்டு இருக்கான், ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருக்கான். அந்த ஷார்ட்ஸ்ல என்னென்ன கட்டுறாங்க எல்லாம் வருது. இப்படிதான் பிள்ளைங்களை நீங்க வளர்க்குற லட்சணமா நீங்க எல்லாருமே? இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஹீரோவை வந்து ஒர்ஷிப் பண்ணுங்கதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு, நீங்க கோவிலுக்கு எல்லாம் போகவே கூடாது. உங்களுக்கு எப்ப வந்து ஹீரோயின் கடவுள்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ அப்புறம் நீங்க எதுக்கு கோவிலுக்கு போறீங்க? சாமி தானே எல்லா இடத்துலயும் முக்கியம். அப்புறம் எதுக்கு நீங்க கோவிலுக்கு போறீங்க? இனிமே யாருமே கோவிலுக்கு போக கூடாது. நீங்க ஹீரோயின்ஸ் தான் நீங்க ஒர்ஷிப் பண்ணணும். நீங்க வந்துட்டு பண்ணணும். அவங்களதான் சாமியா நீங்க நினைச்சுக்கணும், அவங்களதான் போட்டோல வைக்கணும். நீங்க யாருமே வந்து முருகனே, பிள்ளையாரு, பெருமாளு அப்படின்லாம் சொல்லிட்டு எந்த சாமி ஜீசஸ் அல்ல அப்படின்னு எந்த சாமியுமே நீங்க கும்பிடக்கூடாது. சரியா? என்னைக்கு நீங்க வந்துட்டு மனிதர்கள், அதாவது ஹீரோயின்ஸ் தான் வந்து பெருசு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்க சாமியை கையெடுத்து கூட கும்பிடக்கூடாது. நீங்க எல்லா சாமிக்கு ஹீரோஸ் கிட்ட தான் போய் கேட்கணும். எவ்வளவு அசிங்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு என்ன வளர்ற பிள்ளைங்க மேல எப்படி எல்லாம் இதெல்லாம் பதிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு பையன் தன்மானத்தை தன்னுடைய மகனோ இழக்குறாங்க ஒருத்தவங்க முன்னாடி, அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னா அந்த ஆண் நிச்சயமா ஒரு நல்ல அப்பனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் என்னது? அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சில பேர் வந்து இந்த ஆட் எல்லாம் பாக்குறப்ப அதை வந்து அந்த ஆட் எல்லாம் போட முடியாதுங்க, ரொம்ப மோசமான ஒரு பிராக்கு வந்து ஒரு ஆட் போடுறாங்க. சரியா? ஏதோ Zimbabwe.com ஏதோ ஒண்ணு, ஏதாச்சும் ஒரு யூடியூப் பாக்கணும்னு போனா அந்த ஆட் அப்படியே அந்த லேடிஸ் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரா காமிக்கிறது, அந்த ஃபுல் பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறீங்கல்ல. அப்படி ஒரு ஆட் எடுத்து அப்படி ஒரு விளம்பரப்படுத்தி உங்களுடைய பிராவை நீங்க விற்கணுமா? ஏப்பா கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? மத்ததுக்கெல்லாம் மட்டும் எங்களோட சமுதாயத்துல வந்துட்டு சீரழிவு ஏற்படுது, சீர்கேடு ஏற்படுதுன்னு சொல்றீங்கல்ல. இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இதுல எத்தனை சமூக ஆர்வலர்கள் இருக்கீங்க, எத்தனை லாயர்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் இதெல்லாம் பாக்குறீங்க தானே? ஒரு பொண்ணு வந்து ஷால் போடாம போனா ஒருத்தனுக்கு பார்வை தப்பாயிருச்சுன்னு சொல்றீங்க, உடனே ரேப் பண்ணிட்டான்னு அதெல்லாம் காரணம் சொல்ல தெரியற உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியாதா? யாருமே இதெல்லாம் எதுக்கு நீங்க என்கரேஜ் பண்றீங்க?
உடனே புடிச்சு ஒருத்தனை வந்துட்டு எவன் ஒருத்தன் அந்த மாதிரி ஆட் போடுறாரோ உன் மேல கம்ப்ளைண்ட போட்டு அந்த கம்பெனிக்கார மேல கம்ப்ளைண்ட போட்டு உடனே வந்து கோர்ட்ல நிப்பாட்டி இருந்தா அவன் திருப்பி இன்னொருத்தன் வந்து ஆட் போடுவானாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும். அன்னைக்கு பாக்குற நமக்கே கண்ணெல்லாம் கூசுது. இவ்வளவு கேவலமா ஆட் போட்டு எத்தனை ஆண்கள் பாப்பாங்க? எல்லா ஆண்களுக்கும் கண்ணு வந்து ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்குமா? எத்தனை குழந்தைங்க பாக்குங்க. அப்புறம் சின்ன வயசுலயே வந்துட்டு அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன? மத்ததுக்கெல்லாம் மட்டும் தூக்கிக்கிட்டு வந்துடுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு நாங்க வந்து சமூக ஆர்வலர்கள், நாங்க சமூகத்தின் மேல அக்கறை உள்ளவர்கள். இப்ப எங்க உங்க போச்சு அக்கறை? இதுதான் அக்கறையா? எனக்கே தெரியுது. அதுக்காக நான் போய் என்ன கேட்காதீங்க. நான் போயிட்டு வந்துட்டு நீ போய் கேஸ் கொடுக்க வேண்டியதானமான? நீங்க எல்லாரும் தான் சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் தான் சுத்திட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? நான் வந்து ஒரு சாதாரண குடிமகள் தான். ஒரு வீடியோ போட்டு என்னோட ஆதங்கத்தை தான் சொல்ல முடியும். அதுக்குன்னு நீங்க உட்காந்துக்கிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு பொழுதன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறது நீங்க தான். அப்போ உங்களுக்கு தான் அந்த இது வந்து இருக்கணும். புரியுதா? எத்தனை லாயர்ஸ் இருக்கீங்க? என்ன ஒரு அராஜகமான உலகமா இருக்குங்க. இப்படியெல்லாம் அதுக்குன்னு என்ன பிரகமா அப்படியா காமிப்பாங்க? ஷேப் மாதிரி தெரியற மாதிரி காமிக்கிறீங்க. இப்பப்பா இவங்கெல்லாம் அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுக்காரன் அப்படி போயிட்டான், இப்படி போயிட்டான், அப்படி தப்பான வழியில போயிட்டான், இப்படிங்க வேண்டியது. அவன் அங்க கைய தொட்டுட்டான், இங்க கைய தொட்டுட்டான். யதார்த்தமா அவனாச்சும் பார்த்தா கூட என்னையே பாக்குறான் அப்படிங்க வேண்டியது. பொழுதன்னைக்கு உட்கார்ந்த இதெல்லாம் பொண்ணுங்களா? எல்லாத்துக்கும் உட்கார்ந்து ஆடு. காசு என்ன வேணாலும் பண்ணுங்க போல. ஒரு கூச்சமா இருக்காது. இதுல இந்த ஆட் எடுக்கிறவங்க எல்லாம் யாரு? ஆம்பளைங்க தானே. இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் வேற என்ன பாபா? எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. எதையோ போய் தொலைங்க. உங்களையெல்லாம் திருத்திக்கவே முடியாது. உங்க கிட்ட எல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறோம் பாத்தீங்களா? என்னவோ பண்ணுங்க. மத்ததுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. இது எல்லாமே நாட்டில் ஊடுருவக்கூடிய மிகப்பெரிய அவலங்கள் தான். ஒரு அவலங்களையும் நம்ம கண்டிச்சோம்னாதான் மத்த அவலங்களை நம்ம சரி பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒருத்தங்க ஊழல் செய்யறது தெரியுது, ஒருத்தங்க வந்து காசு வந்து திருடுறது தெரியுது, அப்படி பண்றது தெரியுது. அது மட்டும் பெரிய குற்றங்கள் கிடையாதுங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் குற்றங்கள் தான். சரியா? காசை ஒரே இடத்துல குவிக்கிறது. எத்தனை விவசாயிகள் இருக்காங்க, எத்தனை விவசாயிகள் பட்டினியில சாகுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? காசு இல்லாம பொழுதன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து கடன் கொடுத்து அவன் கொள்ளையடிச்சிட்டு போறானா இல்லையா? நீரோ மோடி, அந்த மோடி, இந்த மோடின்னு சொல்லிட்டு எல்லா மோடியும் வந்து போறாங்களா இல்லையா? அவரை பேர் என்னது? மல்லையாவா? எல்லாரும் வந்து காசை வாங்கிக்கிட்டு என்ன 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாங்கினாங்களா? 20,000 கோடி, எத்தனையோ கோடி கணக்குல கொள்ளைய இது பண்ணிட்டு திருடிட்டு போறாங்க. யாருட்டு காசு? உங்களுடைய காசா? கவர்மெண்டோடைய காசா? அது என்ன மாதிரி மத்தவங்க மாதிரி உள்ள மக்களுடைய காசு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு ஆட்டோக்காரங்க 20,000 ரூபாய் வந்து ஒண்ணுமே 20,000 ரூபாய்னா இப்ப என்ன ஒரு காசா? அப்படி ஆயிப்போச்சு நிலைமை. அதுக்கு லோனு குடுக்கறதுக்கு பொழுதன்னைக்கு நடக்கிறது. அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாருப்பா எங்க வீட்டுக்காரருக்காக லோனுக்காக அவ அத்தனை டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, அது எல்லாமே கொண்டு வந்து கூட இன்னும் லோனு கொடுத்த பாட்ட காணா. கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த லோனுக்கு என்ன 20,000 ரூபாய் லோனுக்கு எத்தனை 3 மாசம் அலக்கழிப்பீங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுத்தீங்க? பொழுதன்னைக்கு கூவ வேண்டியது. போன் பண்ணி பர்சனல் லோன் வாங்கிக்கிறீங்களா, ஹவுசிங் லோன் வாங்கிக்கிறீங்களா, கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு கூவ வேண்டியது. எதையாச்சும் கேட்டா உருப்படியா குடுக்கறது கிடையாது. ஒழுங்கா கட்டுறவங்களுக்கே குடுக்கறது கிடையாது. யார் யாரு போர்ச்சரி, யார் யாரு ஃப்ராடு, யார் யாரையும் போர்ட் முடியோ அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் செய்யறது இந்த நாட்டில். நான் தான் சொல்லிட்டேன்ல இன்னைக்கு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு தமிழ்நாடே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே ஆட்சி செய்யுங்க. இந்த மாதிரி அசிங்கத்தை எல்லாம் பாத்துட்டு நீங்களே எல்லாம் நாடு கடத்திடுங்க. கடுப்பாகுது உங்களை எல்லாம் பார்த்தாவே. நன்றி, வணக்கம்.